வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக நிர்வாகி ராஜினாமா. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது 2011ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த அவரது மனைவிற்கு இந்த முறை சீட் மறுக்கப்பட்டதோடு எங்களது சமுதாயத்தை அவமானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக கூறி அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி பாபு என்பவர் தற்பொழுது வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் பொழுது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து மேடையில் இருப்பவர்கள் முன்னிலையில் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றுள்ளார். தனக்கு கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களது காலத்தில் இருந்து அதிமுகவில் பயணிக்கிறேன், நிச்சயம் அவர் இருந்திருந்தால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையே வேறு. எடப்பாடி சரியான யுக்தியை கையாளவில்லை, அவர் தலைமை பண்புக்கு தகுதியில்லாதவர் என்று கூறி தனது ராஜினாமா கடிதத்தை ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்து அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இது தேர்தல் நேரத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முழு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அதிமுக கிளை நிர்வாகிகளும் பூத் கமிட்டிகளில் செயல்பாடுகளும் களத்தில் முழுவதுமாக வேலை செய்கிறதா? மக்களவை தேர்தலிலேயே நாம் பார்த்திருப்போம், 14 இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்ததற்கு காரணம் இதுதான். எடப்பாடிக்கு தேவை மாஜி அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள். ஆனால் களத்தில் பூத் கமிட்டிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடன் இதுவரைக்கும் எடப்பாடி எந்த ஒரு தொடர்பும் படுத்தி கொள்ளவில்லை, அவர்களிடம் ஆலோசனையும் செய்யவில்லை. இப்படி இருந்தால் எப்படி வெற்றியடைய முடியும் என்று ஒரு பக்கம் ஏற்கனவே சலசலப்பு இருக்கக்கூடிய நிலையில் தனது சமுதாயத்தை ஒதுக்கும் விதமாக தனது மனைவியிற்கு எம்எல்ஏ சீட்டை கொடுக்கவில்லை. 2011இல் வெற்றியடைந்து எம்எல்ஏவாக இருந்த எனது மனைவியிற்கு இப்பொழுது வேட்பாளர் பதவி கொடுக்கவில்லை, வேட்பாளராக அறிமுகம் செய்யவில்லை என்ற விரக்தியில் எனது சமுதாயத்திற்காக இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என்று கூறி ஒட்டுமொத்தமாக அதிமுக நகர செயலாளர் பாபு என்பவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ராஜினாமா கடிதத்தை அவையில் இருப்பவர்களிடம் கொடுத்து கீழே விழுந்த மன்னிப்பு கேட்டு அங்கின்று புறப்பட்டு சென்ற பாபு அவர்களால் அதிமுகவில் பரபரப்பு. இது தொடர்ந்தால் சட்டசபை தேர்தலிலும் மக்களவை தேர்தலை விட பல இடங்களில் டெபாசிட்டை இழந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும். இது அதிமுகவின் அரசியல் வாழ்க்கைக்கே கேள்விக்குறியாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதிமுக நகர செயலாளர் பாபு என்பவரால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.